கம்போடியா கடந்த சில நாட்களாகவே இந்த நாட்டோட பேரை நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் தாய்லாந்து கம்போடியாவுக்கு நடுவில் நடந்த எல்லையோர மோதல் தான். தாய்லாந்து இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கக்கூடும், ஆனால் கம்போடியா யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பொருளாதாரத்தால் பின்தங்கிய நாடு. தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாம் இந்த 3 நாடுகளோட தன்னோட எல்லையை பகிர்ந்துக்கிட்டு தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற ஒரு அழகிய சிறிய நாடு தான் கம்போடியா. இன்னைக்கு நாம் இந்த கம்போடியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொழி, இனம், மக்கள், பொருளாதாரம் போன்ற பல விஷயங்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. கம்போடியா அப்படின்னாலே முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஆங்கோர் வாட் கோயில் தான். கம்போடியாவை பற்றி பேசும்போது ஆங்கோர் வாட் கோயிலை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். 12வது நூற்றாண்டில் 3வது சூரியவர்மன் மன்னரால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். சூரியவர்மன் தமிழ் பேராக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. கம்போடியா மக்களுக்கோ கம்போடியா இனத்துக்கோ தமிழுக்கும் நிறையாவே தொடர்புகள் உண்டு. தேவி சிலைகள், சிவன் லிங்கங்கள், விஷ்ணுக்கான வழிபாடு தலங்கள், இப்படிப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் ஆங்கோர் வாட் கோயிலில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை கேமர் இன மக்கள்னு இவங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க. கேமர் அப்படின்றது தான் இவங்களோட மொழியாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட கேமர் மொழியில் பல வார்த்தைகள் தமிழோட ஒத்துப்போக வகையில் இருக்குது. இங்கே இருக்கிற பல மக்கள் புத்தரை வழிபடுறவங்களாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க ரொம்பவுமே பொறுமைசாலிகளாகவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இவங்க தான் ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்கத்துக்கு அப்புறம் பொறுமையாக வளர்ந்து பல இன்னலுக்கு அப்புறம் முன்னேறி இன்னைக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சு வராங்க. இப்படிப்பட்ட இவங்களோட பொருளாதாரத்தில் பங்களிக்கிறது முக்கியமாக விவசாயம், துணிகள் ஏற்றுமதி மற்றும் சுற்றுலாத்துறை. இதெல்லாம் சொல்கிற சரி, நீ யாருப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோவை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. Welcome to Mr. Bean's place. Bit of a dramatic entry, isn't it? Well, that's how Mr. Bean would do it. You see, people often think we're just a coffee shop, but we're much more than that. The name comes from the character we all love. Fun, different, and unforgettable. Just like us. We're a multi-cuisine fusion resto bar, right here in the heart of Siem Reap. And yes, we also offer accommodation. The Room, a cozy, one-of-a-kind stay made just for you. Inaugural offers are on now, so reach us soon and grab yours. Plus, if you're following us on Instagram, Facebook, YouTube, or TikTok, you get 50% off your first food bill. Conditions apply. Mr. Bean's place. Not just a name, it's an experience. வணக்கம். மிஸ்டர் பிபிஸ் தமிழுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். A bar mat, one for you and one for your customers. மிஸ்டர் பீன்ஸ் பிளேஸ், Siem Reap, a multi-cuisine fusion resto bar. இதுதாங்க நம்ம ரெஸ்டோ பார். இங்கே தான் நானும் வேலை செய்கிறேன். இது அமைஞ்சிருக்கிற இடம் Siem Reap. Siem Reapல தான் ஆங்கோர் வாட் கோயிலும் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் தவறாமல் மிஸ்டர் பீன்ஸ் பிளேஸுக்கு வாங்க. அது மட்டும் இல்லாமல் விசா தொடர்பான தகவல்கள், ஆங்கோர் வாட் கோயில் போவதற்கான முன்பதிவு சீட்டுகள், கம்போடியாவில் உள்ள மற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் புராதன கோயில்கள், இது போன்ற எந்த தகவல்கள் வேணும்னாலும் நீங்கள் மிஸ்டர் பீன்ஸ் பிளேஸுக்கு அணுகலாம். இப்போ நம்ம கம்போடியா கதைக்கு வருவோம். நாம் கம்போடியாவோட பொருளாதாரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கம்போடியா பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிக்கிற சுற்றுலாத்துறை இப்போ சற்றே ஆட்டம் கண்டிருக்கு. இதுக்கு காரணம் சமீபத்தில் நடந்த தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதல் தான். இது ஏன்னா கம்போடியாவோட 30% சுற்றுலா வருவாய் தாய்லாந்து சார்ந்த சுற்றுலா பயணிகளை நம்பி தான் இருந்தது. இப்போது அவங்க யாரும் கம்போடியாவுக்கு வரதில்லை. அதன் காரணமாக இப்போது கம்போடியாவோட சுற்றுலாத்துறை மொத்தமாக வெளிநாட்டவரை நம்பி தான் இருக்குது. உங்களையும் என்னையும் போல் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா மக்கள் தான் கம்போடியாவுக்கு இப்போது ஆதரவு அளிக்கணும். இது இல்லாமல் உங்களில் யாருக்காவது இப்போது கம்போடியா போகிறது பாதுகாப்பானதா அப்படின்ற கேள்வி இருந்ததுன்னா யோசிக்கவே வேணாங்க. ரொம்பவே ஒரு பாதுகாப்பான நாடு தான் கம்போடியா. நீங்கள் தைரியமாக வரலாம். இதில் இந்த காணொலி மூலயமா நான் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை ஒன்று தான், கம்போடியாவுக்கு வாங்க, ஆதரவு தாங்க. இதை தவிர வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ உங்களுக்கு வந்தால் நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நம்மளோட தொடர்பு விவரங்களை எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க இந்த காணொலி. இதுதான் நம்ம முதல் காணொலின்றதுனால ஏதாவது தவறுகள் இருந்தால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யவும் யாராவது ஒருவருக்காவது இந்த காணொலியை பகிரவும். நன்றி, வணக்கம்.